हरि ओम नारायण ओम श्री महालक्ष्मी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो श्री महालक्ष्मी प्रचोदयात् என்ற ஸ்லோகத்தை பாடி இந்த தீராத கடன் தீர இந்த துளசி தாய் வழிபாடு மூலிமா எப்படி தீர்க்கலான்றதை இந்த முழு வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனல் புது சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மகாலட்சுமி வாசஸ்தலம் பல இடங்கள், பல பொருட்கள், பல ஆலயங்கள், இல்லங்கள்னு இருக்குது. அப்படியா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உப்பு, கடல், தங்கம், ஆபரணங்கள், இல்லங்கள், ஆலயங்கள், இந்த வகையில் துளசி மாடத்துலேயும் வாசஸ்தலம் பண்ணுறாங்க. இந்த துளசி மாடம் எப்படி செடி உருவான கதை ஒரு சிறு குட்டி கதையாக பார்த்து இதன் மூலம் நம்ம பூஜை செய்து எப்படியெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் செய்யலான்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். துளசி செடி பெண்ணாக இருக்கும் பொழுது அவங்க பெயர் பிருந்தா. இவங்க ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவங்க. இவங்க சிவபெருமானின் நெருப்பு பிளம்பிலிருந்து கடலில் உருவான ஜலந்தர் என்பவரை குரு சுக்கராச்சாரியரின் ஆலோசனைப்படி மணமுடித்தார். இவர் பெரும் வீரன் என்பதால் இவரை அசுர குலத்தில் யாராலும் வெல்ல முடியாமல் இவர் அனைவரையும் சற்று இம்சித்து கொண்டு வந்திருந்தார். பிருந்தா தேவியும் தீவிர மகாவிஷ்ணு பக்தை என்பதால் அவர் கணவரான ஜலந்தரை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாத காரணத்தினால் அவருடைய பதிவிரதத்தை சற்று கலைக்க வேண்டும் என்று தேவர்கள் முடிவெடுத்து ஒரு திட்டம் தீட்டினர். அவ்வாறு தீட்டப்பட்ட திட்டத்தில் மகாவிஷ்ணு ஜலந்தரை போல உருவெடுத்து பிருந்தாதேவியின் கரம் பிடித்து அக்னியை வலம் வர வேண்டும் என்ற பட்சத்தில் மகாவிஷ்ணுவும் ஜலந்தராய் மாறி தாய் பிருந்தாதேவியை பலம் வந்தார். இதனால் அவருடைய பதிவிரதையும் கலைந்தது. இதன் காரணமாக மகாவிஷ்ணுவிற்கு பிருந்தாதேவி என்ற துளசி தாயால் சாபம் ஏற்பட்டது. மகாவிஷ்ணு, நான் உன்னை கடவுளாகத்தான் வணங்கினேன், ஆனால் என் கணம் பிடித்து என் பதிவிரதை கலைத்து விட்டாய். ஆகையால் என்னைப் போலவே பிற்காலத்தில் உன் மனைவிற்கும் இதே போல தலைகுனிவு ஏற்பட்டு அதனுடைய மன கஷ்டங்களை நீ அடைவாய் என்று சாபம் பெற்றார் மகாவிஷ்ணு. சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு இவை அனைத்தும் பிரபஞ்ச நலனுக்காகவே என்றதை கருத்தில் கொண்டு பிருந்தாதேவியின் மனம் குளிர ஒரு வரத்தினை கொடுத்தார். என் பக்தியாகிய நீ பூலோகத்தில் துளசி செடியாக அவதரித்து என்னுடைய பூஜைகளில் துளசியாகி உன்னை சமர்ப்பித்தால் மட்டுமே நான் பூஜை ஏற்றுக்கொள்வேன், பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன் என்று மிகப்பெரிய வரத்தினை அருளினார். இவ்வாறு வரம் பெற்ற துளசி செடியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யலாயினார். இப்போ நம்ம வழிபாட்டுக்குள்ளே வருவோம். இவ்வாறு மகாலட்சுமி நிறைந்த இந்த இடத்தில் நாம் உபயோகப்படுத்தும் அனைத்து பொருட்களும் சுத்தமான மகாலட்சுமி கலாச்சாரம் நிறைந்த வஸ்துக்களான பொருட்களை பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், நல்ல விராலி மஞ்சள் அரைத்து கொண்டு அதில் சற்று பச்சை கற்பூரம், பன்னீர், ஜவ்வாது, லவங்கப்பொடி இவைகளை கலந்து கொண்டு மாடம் முழுமையாக மஞ்சள் தேய்த்து பின் குங்குமப்பொட்டு வைத்து உங்களால் முடிந்த பூ அலங்காரம் மல்லியிலோ அல்லது சிவப்பு செவ்வாய் காரகத்துவம் சிவப்பு மலர்களால் பூஜை செய்து நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கலாம். மேலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா இவ்வளோ பெரிய மாடம் வைத்து தான் நாங்கள் பூஜை செய்யணுமா, இவ்வளோ பொருட்கள் கொண்டு தான் நம்ம செய்யணுமா நினைக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. நான் அந்த வீடியோவில் கதை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு தொட்டி காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அந்த தொட்டியில் நான் தொட்டாசினிங்கி நிறைய பேர் சொன்னாங்க, துளசியோடு தொட்டாசினிங்கி வைங்க அப்படின்னாங்க. எனக்கு மாடத்தில் வைக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால் மாடத்துக்கு பின்னாடி இந்த மாடத்தை சுத்தம் பண்ணும் பொழுது விதைகள் விழுந்து 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 மாடம் முழுமையும் சுற்றி வர இடம் ஃபுல்லாகவே துளசியாகவே வந்துருச்சு நம்ம இல்லத்தில். அந்த தொட்டாசினிங்கும் தொட்டு கூட காமிச்சிருப்பேன். அப்போது அந்த தொட்டியில் தான் பூஜை பண்ணி எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் இருந்தது. எப்படினா மீள போகிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கொரோனா காலகட்டம், அது கொரோனா தொற்று நோய் வந்த காலகட்டத்தில் எப்படா மீள போகிறோன்ற பட்சத்தில் நர்சரிலேருந்து துளசி செடி வாங்கிட்டு வந்து இந்த தொட்டியில் வைத்து பிரம்ம முகூர்த்தத்தில் வாரத்தில் 2 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 3:45 மணிக்கு எழுந்து 4:30க்கெலாம் குளித்து முடிச்சுட்டு சிறப்பாக பூஜை பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல இல்லம் கட்டி ஒரு இடத்தையும் விற்று ஒரு 2 கூட கடனையும் அடைத்து இல்லம் கட்டி இந்த துளசி மாடம் அமைத்து உங்கள் முன்னாடி இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. இதே போல் காணொலியில் மேற்குறிப்பிட்ட மாதிரி பூஜை முறைகளை இதே முறையில் செய்து வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெற்று நீங்களும் முன்னேறணும்னு தாய் துளசி தேவியை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த துளசி மாடத்தில் லக்ஷ்மிகரம் அதிகரிப்பதற்கு மேலும் ஒரு டிப்ஸு, நீங்கள் துளசி செடி வைக்கிறதுக்கு முன்னாடி மாடத்திலேயே தொட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி
நவதானியம் பதிச்சுட்டு அதுக்கு மேலே மண் போட்டு சாலிகிராமம் கல் சின்ன அளவோ பெரிய அளவோ வச்சுட்டு வலம்புரி சங்கு வடக்கு முகம் பார்த்தா மாதிரி பதிச்சு அதுக்கு மேலே நல்ல கோமியமோ நல்ல நீரோ ஊற்றிட்டு நம்ம துளசி செடியை 1 அல்லது 3 கணக்கில் வைத்து நல்ல நீர் விட்டு வழிபடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.